தீபா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் கரூர் மற்றும் தர்மபுரி. நம்ம தீபா சில்க்ஸ்ல டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்லாம நான் டெக்ஸ்டைல்ஸ் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குங்க. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்மளோட ஃபோன் ஆக்சசரிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பிராண்டட் பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ். நம்ம தீபா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல வாட்ச்காகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா ஒரு தனி செக்ஷனே வந்து வச்சிருக்காங்க. வாட்ச் கலெக்ஷன்ஸ்ல நீங்க பார்க்கறதுக்காக சில டிசைன்ஸ் இங்க வச்சுக்கே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து உடனடியாக ஒரு வாட்ச் பிராண்ட் வந்து பைசா பவர். அடுத்து வந்து கேஜி பவர். ஸோ மென்ஸ்க்கான வாட்ச் கலெக்ஷன்ஸ் அதுலேயும் வந்து இதோட பிராண்ட் வந்து எல்லாமே வந்து வாரண்டி கேரண்டியோட சொல்லியிருக்காரு. தியாகராஜா சார் கைக்கு வந்து தியாகராஜா, அவர் பேர் தியாகராஜா சார் கைட்டு. வேறங்க என்னங்க புது ட்ரெஸ், இதுதான் சார் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க சார். நீங்கள் புது ட்ரெஸ் போடுறது தான் பொங்கலுடைய சிறப்பு. மேடம் பேர் சொன்னீங்க மறந்துட்டேன். பிரியா மேடம் வந்து கேள்வி கூட ஃப்ரீயாக பதில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கை தறி கொடுத்துடலாம். அடுத்து வேற என்ன சொல்ல முடியலாம்? எனக்கு பொங்கலுடைய சிறப்பு என்ன சொல்ல முடியுமாமா? அதாவது பார்த்தீங்களா 5 நிமிஷம் பேசணுமா? தீபாவளி சிறப்பு 5 நிமிஷம், 30 செகண்ட்ல சொன்னா கூட போதும். பழனியம்மா மேடம் சொல்லுங்க. தியாகராஜன் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அது நீங்க சொல்றது சிறப்பாக இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. தீபாவளி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு பொன்னாடி அணிவித்து நமது ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக பிஎன்ஐ ஐராவதம் பிரசிடென்ட் பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருடைய தாளாளர் திருக்குறளை ஒவ்வொரு நாளும் சொல்லி அதில் கைத்தட்டலை அள்ளி வந்து கொண்டிருக்கக்கூடிய பிஎஸ்பி சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக ரோட்டரி எலைட்டுடைய சிபி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக அல்ட்ராடெக் நிறுவனத்தினுடைய இது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக தன் கரங்கள் மூலம் காரை பரிசாக வழங்க இருக்கக்கூடிய விஜய் கல்வி குழுவினுடைய தலைவர் ஐயா அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தற்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் விஜய் கல்வி குழுவினுடைய தலைவர் ரோட்டரி சேர்மன் ஆன்மீகத்தில் ஆனந்த அமைப்பின் தலைவர் ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்வார்கள். பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக பிஎன்ஐ மெம்பர் விராட் வாலிபால் கிரிக்கெட் பிளேயராக விளங்கக்கூடிய கார்த்திக் சார் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அவரை தொடர்ந்து கிரிக்கெட் வீரர் நடராஜன் அவர்களை அழைத்து வந்து டோட்டல் என்கிற ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை தொடங்கிய ஸ்ரீதர் சார் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ரோட்டரி மிட்டனுடைய முன்னாள் பிரசிடென்ட் தொழிலதிபர் அண்ணன் முகேஷ் சார் அவர்களுக்கு அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அவரை தொடர்ந்து தருமபுரி ரோட்டரி மிட்டனுடைய செக்ரட்டரி மற்றும் அவரை தொடர்ந்து தருமபுரி ரோட்டரி மிட்டனுடைய மெம்பர் எல்ஐசி ஒரு
தனி முத்திரை பதித்து வரக்கூடிய வீரராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. பிஎன்ஐ மெம்பர் பிஎன்ஐ பிரசன்னா சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். விழாவிற்கு இனிதே தொடங்குகிறது. இந்த இனிய நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று பேசிட எப்பொழுதும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் என்று சொல்லுவார்கள். திரையுலகில் வந்து பாரதிராஜா சார், கேபி பாலச்சந்தர் சார்லாம் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்வாங்க. அது மாதிரி இங்கே ஒரு ட்ரெண்ட் செட்டராக விளங்கக்கூடியவர் நமது தியாகராஜன் சாரும், சம்பத் சாரும், கார்த்திக் சாரும். எங்களை தொழில் முனைவர்களாக உருவாக்கிய எங்களது தந்தை வணக்கம். தந்தையை வரவேற்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் தருமபுரி மாவட்டமே இல்லாமல் தமிழ்நாடே திரும்பி பார்க்க வைக்கும் தொழிலதிபராக இருக்கும் ஐயா டிஎன்சி மணிவண்ணன் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வழங்கும் ஐயா அவர்களை வரவேற்பதில் எங்களது தீபாசிஸ் நிறுவனம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். மற்றும் எங்களுக்கு தோளோடு தோல் சாய்த்து மற்றும் நாங்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகளையும் சுட்டிக்காட்டி எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும் பிஎன்ஐ மற்றும் ரோட்டரி மிட்டவுன், ரோட்டரி எலை, ரோட்டரி சங்கங்களை சார்ந்த அன்பு நண்பர்கள் அனைவர்களையும் எங்களது தீபாசிக்ஸின் சார்பில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தீபாசில்ஸ் பட்டி அரண்மனை ஆரம்பித்து 15 மாதங்கள் ஆகிறது. அக்டோபர் 1 ஜனவரி 15 வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களை கொடுப்பதாக அறிவித்தோம். அக்டோபர் 1 ஜனவரி 14 வரைக்கும் சுமார் 42 லட்சம் ரூபாய் பரிசுகள் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் கண் முன்பே அப்பொழுதே கொடுத்திருக்கின்றோம். தற்பொழுது சுமார் 8 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை தற்போது வழங்க உள்ளோம். தீபாசில்ஸ் அறிவித்த 50 லட்சம் ரூபாய் பொருட்களை அறிவித்தபடி இன்று 42 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களை ஆல்ரெடி கொடுத்துள்ளோம். மீதமுள்ள கார், பைக், ஃப்ரிட்ஜ் இது போன்ற பரிசுகளையும் தற்போது வழங்க இருக்கின்றோம். அதை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்களாகிய எங்களது வாடிக்கையாளர்களை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் தீபாசில்ஸ் பெருமை கொள்கிறது. இந்த நிகழ்ச்சி இனிமே தொடங்க ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி தொடங்கி வைக்க. தீபாசில்ஸ் அதனுடைய பங்குதாரர்களே, அது குறிப்பாக தியாகராஜன் அவர்களே, ஏன்னா இங்கே வந்து தியாகராஜன் வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தருமபுரியில் வந்து பெரிய ஒரு ஷோரூம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் விஜய் மகாலில் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு கட்டி கொடுங்க, பெருசாக இதே மாதிரி கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை நான் மேலையும் கீழேயும் பார்த்தேன். ஏன்னா நாங்கள்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுல ரொம்ப சாதாரணமாக வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு நாங்கள்லாம் வெளியில் வருவோம். பட் நானே அவரை வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து அன்றைக்கி அவர் கேள்வி கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தேகத்தோடு தான் அவர் திரும்பி பார்த்தேன். இன்னும் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட என் கசின் வந்து விக்ரமன் வந்திருந்தார். 2 பேர்த்தையும் பார்த்து இதெல்லாம் சாத்தியமா, தரவுல வந்து இவரை கொடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டிஸ்கரேஜிங்னா அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணுமேன்றதுக்காக நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டேன். இல்லை சார், என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஊரில் வந்து நான் சாத்தியம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்னதுனால தான் அந்த விஜய் மகாலை நான் இடிக்கிற பிளானுக்கே வந்தேன். அதை மாற்றிட்டு ஷாப்பிங் மாலாக வந்து பண்ணலான்றதுக்கு முதற் காரணமே இவர் தான். அவர் சொன்ன இதில் தான் நான் வந்து நானே வந்து அதுக்கு வந்து பிளான் பண்ணேன். முன்னாடி தான் என்னுடைய பிரதரோட இடம் இது வந்து காலி பண்ணி இது பண்ணுற போது இது சூட் ஆகும் அப்படின்றதுனால இங்கே இண்டிவிஜுவல் பில்டிங் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷிஃப்ட் கொடுத்தோம். பட் அவர் கொடுக்கும் போதெல்லாம் கூட எங்களுக்கெல்லாம் ஏற்பாடு தான். தருமபுரியில் இவ்வளோ பெரிய ஷோரூம் வந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்து முடியுமா, நம்ம ஊரில் வந்து எதையுமே வந்து யோசனை பண்ணி தான் பண்ணணும்னு நிறைய டைம் அவருக்கு வந்து பார்க்கும்போதெல்லாம் கஷ்டம் தான் பண்ணுவோம். இருந்தாலும் சேலஞ்சாக வந்து பண்ணார். சரி, அப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கடந்த இப்போ 1 வருஷம் 3 மாதம் ஆகிட்டா
15 மாதம் தான் கரெக்டாக வந்து 15 மாதம் ஆயிடுச்சு. 15 மாதமும் தொடர்ந்து ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்க ஒரு தொழிலில் வந்து ஈடுபாடு வந்து நமக்கு ஏன்னா ஃப்ரீ அடைஞ்சிட்டு இருக்காரு. அந்த வெற்றி வந்து கண்டிப்பாக அவங்க இல்லை. ஏன்னா அவர் வந்து நாங்கள் பில்டிங் கட்டி கொடுத்துட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா இவர் சேலஞ்சிங்காக எடுத்து கண்டிப்பாக 50 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து எடுத்து தான் கொடுக்க முடியும். பட் அது வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே வராது. பட் அதெல்லாம் மீறி அதையும் சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி 42 லட்சம் கொடுத்துட்டேன், மீதி 10 லட்சமும் இன்னைக்கு வந்து நான் கொடுக்குறேன்ற ஒரு தன்மையோட இன்னைக்கு வந்து சொன்னதை வந்து செய்கிற ஒரு நிறுவனமாக தீபா சில்க்ஸ் வந்ததில் உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன். அது மட்டுமே இல்லாமல் அவர் சொல்லும்போது வந்து இன்னொரு வார்த்தையை சொன்னார், எங்களுடைய குறைகள்லாம் சொல்லி அதை வந்து நல்லதாக பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற ரோட்டரி நண்பர்கள், பிஎன்ஐ நண்பர்கள்லான்னுட்டு. அதில் வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னென்னா, யாருமே குறை சொன்னால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நானே கூட அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் அவங்கள்ட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தது. அதெல்லாம் நாங்கள்லாம் வந்து ஏன்னா அவர் நல்லா இருக்கணுன்றதுல நானே கூட அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை எடுத்துக்கிற மனப்பக்குவம் தான் இன்றைக்கி வந்து அவர் அதை சொல்கிறாரு. ஏன்னா அவங்கள சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதே வந்து அந்த குறைகளை வந்து சொல்கிறதுக்கு வந்து பெருசாக இல்லைனாலும் எனக்கு குறை நான் எப்பயுமே அதான் கேட்பேன். நான் வந்து நிறைய விஷயங்கள் செய்யும் போது நான் ஒரு 100 விஷயங்கள் செய்கிறேன்னா ஒரு 10 தப்பு இருக்கும் என்கிட்ட. ஆனால் 10 வந்து நான் ரைட்டு தான் செய்வேன், எனக்கு தெரியாது. அந்த 10ல் 2 தோற்று சார் இதெல்லாம் தப்பு நீங்கள் இந்த மாதிரி செய்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய வெற்றியே. ஏன்னா நான் செய்கிறது தப்புன்றது எனக்கே தெரியாது. அந்த மாதிரி தியாகராஜன் வந்து ஆரம்பத்தில் சிறு சிறு தவறுகள் வந்து அவங்க வந்து தவறுகள் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்காக ஒரு சிலது வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணாமல் இருந்திருப்போம். அதையும் எடுத்துக்கிட்டு தேவன்ல அவர் என்ன செஞ்சாலுமே அது தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம் நம்ம தருமபுரி மக்கள் தான். கண்டிப்பாக அதை வந்து மாறுபட்ட கருத்து எனக்கு கிடையாது. அதனால நீங்கள் கொடுத்த ஒரு ஒத்துழைப்பினால அவர் மேலும் மேலும் நிறைய இதே மாதிரி செஞ்சு இன்னும் பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி தீபா சில்க்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா சம்பத் ஐயா அவர்கள் நேரடியாக 100 வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த 100 வெற்றியாளர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீங்க. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆறுதல் பரிசு உண்டு. இங்க 100 வெற்றியாளர்கள் வந்திருந்தா கூட யாராவது வராமல் இருந்தால் அவருடைய பெயர்கள் இங்கு சேர்க்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். இங்க முதல் 25 பரிசுகள் 25லிருந்து மேல போவோம், 25, 24 போய் 1 வரைக்கும் போவோம். அதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இங்கு வந்திருக்கக்கூடிய அந்த 25 பரிசு பெற்றவர்கள் தவிர மற்றவர்களுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படும். ஆக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆறுதல் பரிசுகள் உண்டு என்பதை நாங்கள் இந்த இணைய தளத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக 25வது பரிசு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் தவா. 25வது பரிசு தவா, அது குலுக்கல் முறையில் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்படும். தற்பொழுது இப்ப இந்த காரு பாத்தீங்களா, கார் வந்து யாருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கு. அது யாருக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், பல வேலையில பார்த்துருக்கீங்க. வாங்க மேடம், அவர்கள் குடும்பத்தில் இருந்தால் அழைச்சிட்டு வாங்க. சரி, இவங்களுக்கு ஆனந்த் பாபு சார் அவர்களுக்கு பாருங்க சார், கை குழந்தையோட வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு மனமார்ந்த கேஸ் ஸ்டவ் அன்பு சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கேஸ் ஸ்டவ் பரிசு எடுக்க அன்பு சார் அவர்களை அன்போடு அழைத்து அது 8வது பரிசு ஐஸ்வர்யா வந்திருக்கீங்களா? ஐஸ்வர்யா இருங்க மேடம், உங்க டாக்டருங்களா? எந்த ஊருக்கு மேடம்? நான் செவ்வாப்பேட்டை. பாத்தீங்களா, எங்கள் பேச்சு எல்லாம் செல் தாங்கினீர்கள். இப்பொழுது பரிசை உங்கள் கை தாங்க போகிறது. பாருங்க, உடனே போன் பண்ணி சொல்றாங்க, நான் தருமபுரிக்கு வந்து பரிசோடு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல மேடம், நீங்க உண்மைதான் பேசணும், முகமே சொல்லுது. வாங்க மேடம், வாங்க, வாழ்த்துக்கள். அதே போல் பாத்தீங்கன்னா தருமபுரி மட்டும் இல்ல, ஒசூர்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், செவ்வாப்பேட்டைனா சேலம் மாவட்டம், ஏறத்தாழ அண்டை மாவட்டங்கள் எல்லாம் தன் அன்பினால் தீபா சில்க்ஸ் இங்கே ஈர்த்து விட்டது என்பதை இங்கே தெரிகிறது. அவருக்கு மனமார்ந்த என்னோட டாக்டர் கரெக்டாக இப்போ தான் லைனுக்கு வந்தாங்க. அம்மா ஏதாவது ப்ரைஸ் வந்திருக்காங்க. கரெக்டாக அவங்க கால் பண்ணி 2 மினிட்ஸ் கூட இல்லை, இந்த ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. இந்த ப்ரைஸ் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. தீபா சில்க்ஸ் இது மாதிரி மேலும் ரொம்ப உயர்வாக போயிட்டே இருக்கணும், நிறைய கஸ்டமர்ஸை வந்துகிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தீபா சில்க்ஸில் கலெக்ஷன்ஸு எல்லாமே இது பண்ணுறதுக்குள்ள. ரொம்ப நன்றி சார், வந்திருக்கிற அனைவருக்குமே நன்றி.
தேங்க்யூ. செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து வந்து பரிசு வென்றிருக்கிற அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது ஒரு 30 செகண்ட் மட்டும். என்னைக்கும் ட்ரெண்டு இந்த வணிகத்தில். சரி, நாளைக்கு என்ன தேதிங்க? 22 1 கொட்டினா தமிழ்ல சொல்லுங்க. 2 1 கொட்டினா 3. இவர்கள் செயல்கள் எப்போதும் நன்று. அதனால்தான் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய வணிகத்தில் வென்று. இப்படி பேசுவேன் என்று நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் கை தட்டுவீர்கள் என்று ஒரு கை தட்டி கொடுத்துருங்க. ஐயாவுக்கு மனமார்ந்த இருந்து இங்க இருப்பதற்கு முதலில் நம்ம சேர்மன் சாருக்கு ஒரு மனமார்ந்த கைத்தலை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது என்ன நிறங்க? தமிழ்ல சொல்லுங்க. இதனுடைய நிறமோ சிவப்பு. எங்க சார் எதை செஞ்சாலும் இருக்கும் சிறப்பு. இது என்ன நேரங்க? இது என்ன நிறம்? வெள்ளை. அவர் எப்பொழுதும் மனம் வெள்ளை. சரி, அந்த எல்லோ கலர் இல்லைங்களா, அந்த கலர் என்னங்க? அந்த நிறம் தமிழ் இங்கிலீஷ்ல என்ன? அந்த கலம் அது நிறமோ எல்லோ. எங்கள் ஐயாவுடைய மனம் என்ன மாணிக்க கல்லோ என்று சொல்லக்கூடிய வகையில் இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் மனமார்ந்த மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டலை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு பவித்ரா ஆனந்தன், பாலக்கோடு வந்திருக்கீங்களா? பவித்ரா ஆனந்தன், வாங்க மேடம். ஹீரோன்னு பேர் வச்சா கார்த்திக் மாதிரி இருப்பாங்களா என்று சொல்லக்கூடிய வகையில் பார்ப்பதற்கு மட்டுமல்ல செயலிலும் ஹீரோவாக இருக்கக்கூடிய அவர் இருக்கிறாரு. வாஷிங் மிஷின் யாருக்கு? பாத்துங்க சார். பேரு நான் இங்கிலீஷ்ல வீக் சார், அதனால தப்பா படிச்சேன். இந்த பரிசு என்ன பரிசு சொல்லுங்க தோலாம்? வாஷிங் மிஷின். வெரி குட். இதுக்கு தமிழ் விஜய் விஸ்வந்த், நல்லமல்லி. வாங்க சார் நல்லமல்லி வாங்க சார். மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? வாங்க சார். விஜய் விஸ்வந்துக்கு வாஷிங் மெஷின் பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. நமது ரோட்டரி மிட்டனுடைய தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப யாருக்கு ஃப்ரிட்ஜ்? இந்த ஃப்ரிட்ஜ் தான், இதுதான் ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் யாருக்கு என்பதை இப்பொழுது தேர்ந்தெடுக்க இருக்கிறார். மகாலட்சுமி, தருமபுரி, நெசோதர் காலனி. யாருங்க மகாலட்சுமிமா? வாங்கம்மா. மகாலட்சுமி அம்மா அவர்களும் அவருடைய வீட்டில் வாங்க சார். உண்மையிலே இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய முகத்திலையும் ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க. அடுத்தது ஹீரோ HF 100 பைக் 2வது பரிசு. நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துருங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? வண்டியோட இப்ப வீட்டுக்கு செல்ல போறது யாரு? அது யாருடைய கையில் இருக்குதுன்னா நம்ம சம்பத்தையா கையில் இருக்குது. அவர் யார் பேர் எடுக்கிறாரோ அவர்களுக்கு வந்து ஹீரோ ஹோண்டா பைக் பரிசைக்கு அந்த பைக் இருக்கு. பாருங்க. இதுல என்ன எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இதுல வந்து அவங்க பேரே போட்டாங்க பாத்தீங்களா? தியாகராஜன் சார் பேரையும் கார்த்திக் சார் பேருமே போட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தம். படிங்க. அது பேரு ஹீரோன்னு போட்டாங்க, அவங்க பேரே போட்டாங்க. புரியல? 5 நிமிஷம் கழிச்சு புரியும். அப்ப கை தட்டுங்க. தற்பொழுது வண்டியை தேர்ந்தெடுக்க தற்பொழுது சம்பத் ஐயா அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு, மகிழ்வான கைத்தட்டலோடு யாராவது அதிர்ஷ்டசாலி தீபா சில்க்ஸ்க்கு வாங்க, வண்டியோட போங்க. அந்த நீங்க படிச்சலாமா சார்? 2வது பரிசு ஹீரோ பைக்கை வென்ற அதிர்ஷ்டசாலி உஷா காந்தி, நல்லமல்லி. யாருக்கு சார்? பாராட்டணும் சார். பைக் பரிசு வாங்கிக்கிறது ஒண்ணுமே தெரியாத மாதிரி வராது பாத்தீங்களா? அதுக்கே ஒரு பரிசு தந்துங்க. வாங்க சார். உஷா காந்தி பெஸ்ட், சூப்பர். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு. சார் நீங்க பைக்ல வந்துட்டீங்களா? அந்த பைக் என்ன பண்ணுவீங்க? அது வாய்ப்பு தான் எனக்கு கூட கொடுத்துடலாம். சாருக்கு ஹீரோ 100 பைக்கை பரிசு பெற்ற உஷா காந்தி அவர்களுக்கு பலமான கைத்தட்டலை தெரிவித்து
யாரு கார்ல போறீங்க அப்படின்றது தான். இப்போ எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. கிளாஸ்ல கூட பசங்க சொன்ன வச்சு கேட்கலைங்க. நிமிர்ந்து உட்காந்தீங்க பாத்தீங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க பாரு. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா ஒரு சிறப்பாக ஒரு கை தட்டி கொடுங்க. இப்போ யார் அந்த காருன்றது இப்போ விசாரிப்போம். அவதானே யாரெல்லாம் காரு பிரைஸ்லன்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் தான் எதிர்பார்க்குறேன். இது ஒரு கேள்வியா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த காரை நானும் 2 மாசமா பார்க்குறேன். நானும் 5000 துணி வாங்காத போயிட்டேன். இதுல வந்து இப்போ 100 பேர்ல யாராவது ஒருத்தர் கார் வாங்க போறீங்க. இங்க இருக்கிறவங்கள ஒருத்தர் அந்த கார் வாங்கினீங்கன்னா இவ்வளவு நேரம் கத்திட்டு எனக்கு ஒரு நாளைக்கு டூருக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு நாள் கொடுங்க, நான் போயிட்டு வந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த காரை பரிசு வாங்கக்கூடியவர், அதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர் சார் ஏற்கனவே சொன்னாரு, அவர் தொட்டா தூள் பறக்கும் ராசி அப்படின்ட்டு. அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க தெருவில் சும்மா பேசியிருந்தோங்க. இன்னைக்கு எல்லாம் டிவியில பேசுறோம்னா அது ஐயா அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு என்பதை இந்த நேரத்தில் உங்கள் கைத்தட்டலோடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. அவர் பார்த்தாவே ஒரு எனர்ஜி. இதுல உங்களுக்கு 2 பரிசு. அவரு கார் வாங்குறது ஒரு பரிசு, அவரு கையால கார் வாங்குறது இன்னொரு பரிசு. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச எனர்ஜிக்கு நீங்க கார் வாங்குறவங்க கார் ஏஜென்சியை கூட தருமபுரியில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ராசியான மனிதர், பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சிந்தனைகளை எங்கெல்லாம் விதையாக விதைக்கக்கூடியவர் ஐயா அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு அன்போடு மேடைக்கு அழைத்து அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை, காரில் போகக்கூடிய ஹீரோ யார் அல்லது ஹீரோயின் யார் என்பதை ஐயா அவர்கள் ஐஸ்வர்யா. யாருங்க ஐஸ்வர்யா? எப்படி வராரு பாருங்க. ஐஸ்வர்யா ஈச்சன் அல்லி. இவருக்கு தாருங்கள் கைத்தட்டலை அல்லி என்று கேட்டுக்கொண்டு நமது ஐஸ்வர்யா பாருங்க தீபா சில்ஸ்க்கு உண்மையா இருக்கிறாரு பாத்தீங்களா? இப்ப கூட பர்ச்சேஸ்க்கு இன்னும் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு குழுக்களை கலந்துக்கிறாரு. அவருக்கு ஐஸ்வர்யா யார் சார்? என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரத்தோடு சொன்ன நமது கொஞ்சம் நிறைய கொடுக்குற. நல்லா பேசுங்க. வருகையில் இருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் கார் விழும்னு எதிர்பார்க்கல. பட் கார் விழும் நான் எதிர்பார்க்கல. பட் என்னோட பொண்ணு வந்து தீபா சில்க்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ யாருப்பா ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தீபா சில்க்ஸில் நம்ம வந்து ஜவுளி எடுத்ததுக்கு கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 100 பேரில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால நம்ம கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா. இப்போ ஜவுளி எடுக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என் பொண்ணு காரை பார்த்து இந்த பரிசு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணு, கடவுள் இருக்காரு, நமக்கு கொடுக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு அவங்க இப்போ போயிருக்காங்க. பட்டு எனக்கு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, நான் ட்ரெஸ் எடுக்க வந்தது டிசம்பர் 30ஆம் தேதி. என்னோட ஒய்ஃபோட வந்தேன். எவ்வளோ 6000 மேலே பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னொரு வருத்தம் என்னன்னா, ஜனவரி 1ஆம் தேதி காலையில் என்னோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால அவங்க வர முடியாத சூழ்நிலை, வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். பட்டு கடவுள் வந்து நமக்கு ஒரு செலவை கொடுத்தாலும் எனக்கு ஒரு கிஃப்டையும் கொடுத்துருக்காரு. என் பொண்ணு ஆசைப்பட்டதை கொடுத்துருக்கேன். கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தீபா சில்க்ஸில் வந்து ஓப்பனிங் அன்னைக்கு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இங்கே எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, கீழே இருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஆனால் ரேட்டு கம்மி, நல்லா இருக்கு. அது வரைக்கும் இந்த நிறுவனத்தை ரன் பண்ணுற நிறுவன இயக்குனர் உரிமையாளருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டேன். அவங்க மனசுல ஒரு பாட்டு ஓடும், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாந்த கண்ணீர் வந்திருக்குது. அந்த ஆனந்த சுபாசினி நீ கேட்டியம்மா? நம்மளெல்லாம் காது கிடைக்குமான்னு கேட்டியா? கேட்கணும்னு காது கேட்குது. அந்த அளவுக்கு கார்ல ஒரு மோகம். அது